2020 முதல் 2025 வரை இந்தியா முழுக்க 20,000 பள்ளிகள் மூடப்பட்டிருக்கிறது. 2014 2024 கடந்த 10 ஆண்டுகளில் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா 90,000க்கும் அதிகமான பள்ளிகள் இந்தியா முழுக்க மூடப்பட்டிருக்கிறது. மறைமுகமாக மோடி அரசு என்ன செய்கிறது? இதெல்லாம் திட்டமிட்டு நடத்தப்படுகிறதா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் இதன் பின்னணியில் உருவாகுது. பிஜேபி ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள்ல இப்போ சமூக வலைதளங்கள்ல ஒரு கேள்விகள் பொதுமக்களால் கேட்கப்படுகிறது. முக்கியமான கேள்வி என்னன்னா, டபுள் டாக்ஸ் வாங்குறீங்க எங்க கிட்ட இருந்து, அதற்கான திட்டங்கள், அதற்கான மக்கள் நல திட்டங்கள், டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் எங்களுக்கு திரும்ப கொடுக்கப்படுகிறதா அப்படிங்கிற கேள்வியை சமூக வலைதளங்களில் மக்கள் கேட்க தொடங்கியிருக்கிறாங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் மோடி அவர்கள் கொடுத்த வாக்குறுதியினுடைய நிலைமை இப்பொழுது என்னாச்சு? இந்தியாவினுடைய கல்வித்தரம் எதை நோக்கி போய்கிட்டு இருக்கிறது? இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த கல்வித்தரம் கடந்த 10 ஆண்டுகளில் மோடியினுடைய ஆட்சிகளில் வந்த கல்வித்தரத்தினுடைய விளைவுனால அடுத்த 50 ஆண்டுகள் இந்தியாவை மிகப்பெரிய அளவில் அது பாதிக்கும்னு வல்லுநர்கள் எச்சரிக்கிறாங்க. இதை பற்றி ஒரு விரிவான செய்தியை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க. 2020 2024 இந்த 5 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா 25 வரைக்குமே அதை கணக்கு பண்ணுறாங்க. 5 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க 20,000 பள்ளிகளுக்கு மேலாக மூடியிருக்கிறாங்க. கடந்த 10 ஆண்டுகளில் 2014 தொடங்கி 2024 வரைக்கும் கிட்டத்தட்ட 90,000 பள்ளிகள் வரைக்கும் இழுத்து மூடி இருக்கிறாங்க இந்தியா முழுக்க. இதற்கு பின்னணியில் மோடி அரசு இல்லை ஆர்எஸ்எஸோடு சேர்ந்து திட்டமிட்டு இந்த வேலைகளை செய்கிறாங்களா அப்படிங்கிற சந்தேகங்களை கல்வியியல் வல்லுநர்களும் அரசியல் திறனாய்வாளர்களும் கேட்குறாங்க. காரணம் என்னன்னா, ஒரே நாடு ஒரே கொள்கை, ஒரே மதம் ஒரே கொள்கை அப்படிங்கிற அடிப்படையில் ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் இந்தியாவை இழுத்துக்கிட்டு போகுது. அதே அடிப்படையில் பார்க்குறப்ப சனாதன அடிப்படையில் மற்ற சாஸ்திரங்கள் இவர்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய ஹிந்து ராஷ்டிர அடிப்படையில் தான் கல்வி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிஜியிலிருந்து யூஜியிலிருந்து மெடிக்கல் துறையிலிருந்து எல்லா கல்வியிலையும் ஆர்எஸ்எஸ் அமைப்பை சார்ந்தவர்களை இந்த மோடி அரசாங்கம் நியமிச்சுட்டு வச்சுட்டு வராங்க. அதன் அடிப்படையில் இந்தியா முழுக்க மோடி ஆட்சிக்கு வந்ததற்கு பின்பு அரசு சார்பில் நடக்கக்கூடிய பள்ளிகள் எல்லாம் இழுத்து மூடிட்டு முழுக்க பிரைவேட்டாக மாறிக்கிட்டு வர்றதை பார்க்க முடிகிறது. ஆனால் அதுக்கு அப்படியே கான்ட்ராஸ்டாக தமிழ்நாட்டில் சமீபத்தில் வந்த செய்திகள் பார்த்தீங்கன்னா, பல பிரைவேட் கல்லூரிகள், பல பிரைவேட் பள்ளிகள் மூடப்படுகிறது. அரசு சார்பில் நடக்கக்கூடிய அரசு கல்லூரிகள், அரசு பள்ளிகளுடைய தரம் உயர்த்தப்படுகிறதுன்னு டேட்டா வருகிறது. ஸோ இப்போ இந்தியா முழுக்க எந்தெந்த மாநிலங்களில் குறிப்பிட்டு இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை, அபாயகரமான சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் 25,361 பள்ளிகள் இழுத்து மூடி இருக்கிறாங்க. மத்திய பிரதேசத்தில் 24,704 பள்ளிகள், அஸ்ஸாமில் 9,321 பள்ளிகள், ஒட்டுமொத்த இந்தியாவில் 84,453 பள்ளிகளில் இழுத்து மூடி இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் இருக்கு. இதுல இந்த 84,453 பள்ளிகள்லையும் மதிய உணவும் நிறுத்தப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 1,00,000 பள்ளிகளுக்கு மேலாக மதிய உணவு நிறுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற தகவலும் மிகப்பெரிய அதிர்ச்சியை உருவாக்குது. அது மட்டும் இல்ல, இந்தியா முழுக்க ஒரே ஒரு ஆசிரியர் கொண்ட பள்ளி 1,00,000 பள்ளிகள் இருக்கிறது. இன்னும் பல பள்ளிகளில் கழிப்பறை வசதிகள் கிடையாது, சரியான தண்ணீர் வசதி கிடையாது, சரியான உட்கட்டமைப்பு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. முழுக்க இந்த மாதிரியான மோசமான சூழ்நிலைகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலங்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் போன்ற பிஜேபி ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள்ல தான் இப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலைகள் உருவாகி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது எதுல வெளிப்படும் அப்படின்னு வல்லுநர்கள் எச்சரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு கடந்த 10 ஆண்டுகளில் பள்ளிக்கூடங்களுக்கு போய் படித்து தேர்ச்சி பெற்று கல்லூரிகளுக்கு கல்லூரியிலும் தேர்ச்சி பெற்று ஒரு திறன்மிக்க இளைஞர்களாக வேலைவாய்ப்பை தேடுறவங்க, வேலைவாய்ப்பை உருவாக்கக்கூடிய ஆளுமைகளாக உருவாகி வரக்கூடிய அந்த இளைஞர்களுடைய திறமை எந்த அளவுக்கு இருக்கும், இப்படிப்பட்ட ஒரு கல்வி சூழ்நிலையில படித்து வெளியே வராங்கன்னா இவர்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், இவர்கள் என்ன மாதிரியான திறமைகளை வெளிப்படுத்துவாங்க அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய மறைந்து கிடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. வல்லுநர்கள் இதை தான் எச்சரிக்கிறாங்க. இந்த நிலை இப்படியே தொடர்ந்துச்சுன்னா 140 கோடி மக்கள் தொகையில் இந்த மோடி அரசாங்கத்தினுடைய கொள்கைகள்னால இந்தியா மீண்டும் பல நூறு ஆண்டுகளுக்கு பின்னோக்கி செல்லும். சைனா பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடு
இன்னோவேஷன்ஸில் லீடிங்கில் இருக்கிறாங்க, மேனுஃபேக்சரிங்கில் லீடிங்கில் இருக்கிறாங்க. அமெரிக்கா, யூரோப்பில் இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளையும் பீட் பண்ணிட்டு அங்கே இருக்கக்கூடிய சைனாவில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கல்வி தரத்திலிருந்து மற்ற விஷயங்கள் எல்லாம் மற்றவர்களை பீட் பண்ணி எங்கேயோ போகிற ஸ்டேஜில் இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு இந்தியாவில் இவர்கள் மனு அடிப்படையில் கல்வி கற்றுக் கொடுக்கணும், ஹிந்து ராஷ்டிர அடிப்படையில் கொடுக்கணும், புராணங்கள் அடிப்படையில் கல்வி கற்றுக் கொடுக்கணும்னு ஆர்எஸ்எஸ் சார்ந்த நபர்கள் இன்றைக்கு இந்தியா முழுக்க கல்வி நிலையங்களில் ஊடுருவி அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு சைடு நடந்துகிட்டு இருக்குது. இன்னொரு சைடு இந்த மோடி அரசாங்கம் கல்விக்குன்னு செயல்படுத்தக்கூடிய கல்விக்குன்னு ஒதுக்கக்கூடிய நிதியை எப்படி ஒதுக்குறாங்க அப்படிங்கிற கேள்வி. இது கல்விக்கு மட்டும்தான் இந்த மோடி அரசாங்கம் நிதியை நிறுத்தியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டமாக இருக்கட்டும், ஜல் ஜீவன் திட்டமாக இருக்கட்டும், பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய சுய உதவி குழுக்களுக்கு போன்றவைகளுக்கு கொடுக்கக்கூடிய உதவிகளாக இருக்கட்டும், சிறுபான்மையின மாணவர்களுக்கு கல்வி நிதியாக கொடுக்கக்கூடிய நிதிகளாக இருக்கட்டும், இப்படி பல்வேறு தரப்பட்ட மக்களுக்கு கொடுக்கக்கூடிய நிதிகளை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க, இல்லை நிதிகளை குறைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலும் வந்திருக்குது. அது மட்டும் இல்லை, கடந்த 5 ஆண்டுகளில் 2 லட்சத்திற்கும் அதிகமான ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை அந்த ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு காணாமலே போயிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை செய்தியும் வருது. மோடி ஆட்சிக்கு வந்ததற்கு பின்பு இன்றைக்கு வெளியே தெரியக்கூடிய மிகப்பெரிய பணக்காரர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதானி அம்பானியை தவிர்த்து வேற யாருமே பெரிய அளவுக்கு வெளியே தெரியறதில்லை. வரக்கூடிய அனைத்து கவர்மெண்ட் கான்ட்ராக்டும் வெளிநாடுகள்ல இருந்து இந்தியாவுக்குள்ள இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பல்வேறு வெளிநாட்டு கம்பெனிகளும் யாரோட டைப் வைக்கிறாங்கன்னா அதானி கூடையும் அம்பானி கூடையும் தான் டைப் வைக்கிறாங்களே தவிர்த்து வேற எந்த கம்பெனிகளுடைய முகமோ இல்லை அவர்களுடைய வளர்ச்சியோ பெரிய அளவுக்கு தெரியலை. ஒரு ஹெல்தியான காம்படிஷனே இந்தியாவில் இல்லை. ஒரு மொனோபொலி அண்ட் டுவோபொலி தான் இங்கே இந்தியாவில் இருக்குது அப்படிங்கிற ஒரு அபாயகரமான சூழலை இந்தியா அடைஞ்சிருக்கு. இன்றைக்கு இந்த சூழ்நிலை இதனுடைய வெளிப்பாடு முழுமையாக உடனே தெரியாது. அடுத்த 10 ஆண்டுகளில் இல்லை அடுத்த 5 ஆண்டுகள் கழித்து இது ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்படி ரிஃப்ளெக்ட் ஆகிறப்ப சைனா, ஏன் பக்கத்தில் இருக்கக்கூடிய பங்களாதேஷ் போன்ற நாடுகள்லாம் அவங்க வேற மாதிரியான முன்னேற்றத்தில் இருப்பாங்க, இந்தியா பின்தங்கி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை தான் வல்லுநர்கள் பதிவு செய்கிறாங்க. ஸோ இது மட்டும் இல்லை, இன்றைக்கு கண்டுபிடிப்புகளில் இந்தியா எந்த இடத்துல இருக்குது? சைனா உலகத்தில் 10 பொருள் கண்டுபிடிக்கிறாங்கன்னா அந்த 10 பொருளில் 6 பொருளுக்கு மேலே சைனாக்காரங்க தான் கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் இந்தியா எந்த இடத்துல இருக்குது? இப்போ இந்தியா கடந்த 10 ஆண்டுகளாக 12 ஆண்டுகளாக மோடி அரசாங்கம் இந்தியாவினுடைய உள்நாட்டு உற்பத்தியை பெருக்குவதற்கும் வருமானத்தை பெருக்குவதற்கும் எதை ஒரு மூலாதாரமாக கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க வரிகளை மட்டும்தான் மூலாதாரமாக கொண்டிருக்கிறாங்க. அப்படியே அந்த வரிகளை கலெக்ட் பண்ணி இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்குது. இப்போ தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா போன்ற மாநிலங்களில் அதிகப்படியான மக்கள் வரியை கட்டுறாங்க. ஜிஎஸ்டி கலெக்ஷனே இந்த 4 மாநிலங்களில் தான் அதிகப்படியாக இருக்குது. தெலுங்கானாவை சேர்த்து 5 மாநிலங்களில் தான் அதிகப்படியாக இருக்குதுன்னு அப்படின்னா, இங்கிருந்து கலெக்ட் பண்ணக்கூடிய ஜிஎஸ்டி அமௌண்ட்டையும் இந்த மாநிலங்களுக்கு சரியான முறையில் பிரித்து கொடுக்கறதில்ல. சமீபத்தில் கர்நாடக மாநில முதல்வர் சித்தராமையா கூட ஒரு குற்றச்சாட்டு வச்சார். இந்த செஸ் கலெக்ட் பண்ணுறாங்க, அந்த வரி கிட்டத்தட்ட கர்நாடகாவிலேருந்து மட்டுமே 68,000 கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணியிருக்கிறாங்க, அதில் திருப்பி எங்களுக்கு கொடுக்க மாட்டுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை வச்சார். அந்த வரியை யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், குஜராத், பீகார், உத்தரகண்ட், சத்தீஸ்கர், அப்புறம் பாஜக வேறு அஸ்ஸாம், எங்கெல்லாம் பாஜக ஆட்சி செய்தோ அங்கே தான் அதிகமாக கொடுக்குறாங்க. ஸோ இப்போ அங்கே கொடுக்கக்கூடிய நிதிகள் எல்லாம் எவ்வாறு செலவிடப்படுகிறது, எதற்காக செலவிடப்படுகிறது அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அப்படி செலவிடப்படக்கூடிய நிதிகள் எல்லாம் உரிய முறையில் கடைநிலை மனிதருக்கும் அந்த மாநிலத்தில் உள்ளவங்களுக்கு போய் சேருதா அப்படின்னா நிச்சயமாக இல்லை அப்படிங்கிறது தான். இன்றைக்கும் பீகாரில் பாலம் கட்டி எத்தனை பாலம் இடிஞ்சு விழுகுது, மத்திய பிரதேசத்தில், குஜராத்தில், ராஜஸ்தானில் எப்படிப்பட்ட ஊழல்கள்லாம் நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற கேள்வியெல்லாம் மீடியாவை உங்களுக்குள்ள கையில் வச்சிருக்கிறதுனால அதெல்லாம் மறைக்கப்படுகிறது. ஆனால் இது எல்லாமே சமூக வலைதளங்கள் மூலமாக அப்பட்டமாக வெளியே தெரியுது. மகாராஷ்டிராவாக இருக்கட்டும், டெல்லியாக இருக்கட்டும், டெல்லியில் ஏர் பொல்யூஷன் எந்த அளவுக்கு இருக்குது, இன்றைக்கு ஏர் பியூரிஃபையர் அரசு அலுவலகத்தில் வாங்கி வைக்கிறதுக்கு மட்டும் தனியாக ஃபண்டு ஒதுக்கி எத்தனையோ 100 கோடி அதுக்கு செலவு பண்ணுறாங்க. மக்கள் கஷ்டப்படுறாங்க, இவர்கள் மட்டும் உயிர் வாழணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இவங்க அரசு வரிப்பணத்தை, மக்கள் வரிப்பணத்தை அதுக்கு பயன்படுத்துகிறாங்க. ஸோ இந்த கேள்விகள் எல்லாம் இன்றைக்கு சமூக வலைதளங்கள் மூலமாக மக்கள் கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நாங்கள் உழைக்கிறோம், உழைச்சி சம்பாதிக்கிற காசில் வரி கட்டுறோம், அந்த வரி எங்ககிட்ட இருந்து நீங்கள் எப்படா பிடுங்குற மாதிரி, திருடங்க மாதிரி பிடுங்குறீங்க,
அளவுக்கு அதிகமாகவே எங்ககிட்ட இருந்து வரியை பிடுங்குறீங்க. அந்த வரியை பிடுங்கி எங்களுக்கு என்ன விதமான நலத்திட்டங்களை செய்கிறீங்க? அப்படி செய்கிற மாதிரியே தெரியல. ஒழுங்கான ரோடு கிடையாது, பாலம் கிடையாது. இப்போ மகாராஷ்டிராவிலலாம் ஒரு பெரிய கேலிக்குள்ளாச்சு. ஒரு பெரிய 4 வழிச்சாலை கட்டுறாங்க. திடீர்னு ஒரு இடத்துல போனால் அது அப்படியே கட்டாகி 2 வழிச்சாலை மாதிரி மாறுது. பெரிய அளவுக்கு மீமா பகிரப்பட்டுச்சு. இந்திரா காந்தி நேரு காலகட்டத்திலலாம் எப்படிப்பட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இந்தியாவில் கட்டினாங்க, மோடி அரசுக்கு கீழே எப்படிப்பட்ட கேலிக்கூத்தெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி தண்ணி தொட்டி கட்டி திறக்கிறதுக்கு முன்னாடியே அந்த தொட்டி வந்து இடிஞ்சு விழுந்துருச்சு. ஆனால் எத்தனையோ ஆண்டு காலத்துக்கு முன்பாக காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தண்ணி தொட்டியை இடிக்கிறதுக்கே பல நாளாச்சு. அந்த அளவுக்கு கரப்ஷன் வந்து அதிகரிச்சிருக்கு. கரப்ஷன் பண்ணால் பிஜேபியில் சேர்ந்தா காப்பாற்றிடுவாங்க அப்படிங்கிற அடிப்படையிலேயே பிஜேபிக்குள்ளே இருந்து நாங்கள் எப்படி வேணால் கரப்ஷன் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு குட்டிச்சுவரான நிலைமைக்கு இந்தியாவை மாற்றி வச்சிருக்கிறாங்க. இந்த கல்விக்கான நிதி, பள்ளிக்கூடங்கள் இழுத்து மூடுறது, கல்விக்கு நிதியை குறைக்கிறது, இந்த இந்தியாவினுடைய ஒரு மிகப்பெரிய பலமே வந்து ஹியூமன் கேபிட்டல் தான். அந்த ஹியூமன் கேபிட்டலை உற்பத்தி பண்ணுறதுக்கும் அவங்கள வளப்படுத்துறதுக்கும் தயாரிக்கிறதுக்கும் சரியான இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாவில் செய்யலை அப்படின்னா மிகப்பெரிய பின்னடைவை இந்தியா வரக்கூடிய நாட்களில் சந்திக்கும் அப்படிங்கிறதா இங்கே இருக்கக்கூடிய ஒரு அபாயகரமான எச்சரிக்கையாக பார்க்க முடியுது. ஸோ இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.